நீங்க சொல்றது அடிப்படையில அவர் புகைப்படம் எடுத்திருக்கலாம், ஆனா புகைப்படம் கிடைக்காததன் பட்சத்தில் இது போன்ற மார்பிங் புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு படம் 2 படம் எடுத்திருக்கலாமே ஒழிய அவரோட அதாவது மணி நேர கணக்குல அவரால் புகைப்படம் எடுத்திருக்க முடியாது. டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒண்ணு ரெடி பண்றதுக்கு தான் போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த குழுவுல இவரும் இடம் பெற்றிருந்தாரு. சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர். அவர் தற்சமயம் கனடாவில் இருக்கார். அவர் வாய் திறந்தார் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். தீர்மானத்தை இந்த போராட்டத்தை யாரும் கொடுக்கவும் இல்லை, அவர் கொண்டு போறதுக்கான தகுதியும் அவருக்கு இல்லை. ஒரு மரியாதை நிமித்தமா வந்தவங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சித்தப்பா இவர் நான் கேள்விப்பட்டதின்படி 8 to 10 நிமிடத்திற்கு மேலே இவரை சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க. இவர் சொன்ன கதை, அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய், அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்லை. அதே மாதிரி இப்ப சித்தப்பா ஆமக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிடுற அந்த மாதிரியானதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இவர் அந்த உணவை சாப்பிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா சித்தப்பா கூட இவர் சாப்பிடுறதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது. ஏன்னா அவர் அந்த நேரத்துல இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க விருந்துக்கு அழைச்சு போக இல்லை. இவர் அது அந்த படத்திற்கான ஒரு பயிற்சி மாதிரி. அந்த படத்துல அவங்க எப்படி அந்த பயன்படுத்தினாங்க, அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் பாக்குற போது எடுத்த படங்களை ஒழிய இது அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல. அவர் அங்க போராட்டத்துல யாரும் இணைக்கவும் இல்லை. அவர் இங்க அவர் நிறைய கதை சொல்றத நாங்க பார்த்துட்டு தான் இத பத்தி பேசணும்னு முடிவெடுத்தோம். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, அவர் அவருடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்திய அரசியலுக்கு அவர் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி நாங்க கேள்வி கேட்க போறதே இல்லை யாருமே. ஆனா அவர் எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை இப்படி தவறான விதத்துல பயன்படுத்த கூடாதுன்றதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப அவர் சொன்ன எந்த ஒரு விஷயமே அங்க நடக்கல அப்படின்ற போது ஒருத்தர் இறந்துட்டார். அவர் ஒரு மாவீரர் ஆகிட்டார். அவர் மரணித்து விட்டார். அவர் இனிமே வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவரை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றதும், எங்களுடைய குடும்பத்தோட தான் நட்புறவோட இருக்கிற மாதிரியும் ரொம்ப ரொம்ப எங்களோட க்ளோஸா இருக்கிற மாதிரியும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது தவறான விஷயம். இதுவரை எங்க கூட என்னோட தொலைபேசியில உரையாடுறதுக்கு முயற்சி செய்தாரு. நான் மறுத்துட்டேன். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னா, இப்படியானவர் கூட பேசுறதுக்கு